லாரி சர்வீஸ் செய்ய போன இடத்தில் எவனாய் வந்து விழுந்த இரும்பு ஷட்டர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிர் நீத்த சோகம். பதபதக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகளால் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நேதாஜி ரோடு பகுதியில் செயல்பட்டு வர தனியார் லாரி சர்வீஸ் அலுவலகத்தில் கடந்த 5 வருஷங்களா கரும்பூர் பகுதியை சேர்ந்த ஹேம்நாத் அப்படிங்கிறவர் லாரி ஓட்டுநரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்க வழக்கம் போல வேலைக்கு போயிருக்காரு. அப்போ லாரியில இருந்த பார்சல் எல்லாம் டெலிவரி செஞ்சுட்டு திரும்பவும் லாரியை சர்வீஸ் அலுவலகத்தில் கொண்டு போய் விடுறதுக்காக போயிருக்காரு. எதிர்பாராத விதமா இரும்பு ஷட்டர் ஒன்று லாரி ஓட்டுநர் ஹேம்நாத் மேல விழுந்திருக்கு. இதுல தலையில பலத்த காயம் அடைஞ்சிருக்காரு. உயிருக்கு ஆபத்தான நிலையில இருந்த அவரை அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அங்க அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்ட ஆம்பூர் நகர போலீசார் பிரேதத்தை மீட்டு பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த சம்பவம் பத்தி வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில ஓட்டுநர் மேல இரும்பு ஷட்டர் விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அந்த பகுதி மக்கள் கிட்ட பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்க. தேவிரைய பெத்தெடுத்த கண் போல காத்திருந்த கத்தி மோன சூழ்நிலையில் காப்பாத்த வழியும் இல்ல, காப்பாத்த வழியும் இல்ல. என்ன விட்டு போறியாய உயிர் துளிய உறவினமே, கண்ணதிர கலங்குறிய கதறித்தான் நிற்கிறியே. கையிருந்தும் உதவவில்லை, கண்ணால பார்த்திருந்த எந்த நாடு போறீகளோ, எப்படி போறீகளோ, எப்படி போறீகளோ. அந்த நாடு எப்படியோ, அந்த மக்கள் எப்படியோ வரவேற்று. கண்டிப்பா இது கடந்து வர முடியாத கஷ்டமான ஒரு தருணம் தான். நம்மள நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்போம். ஒரு நாய் அப்படின்றது செல்லப்பிராணியும் தாண்டி நம்மளுடைய வீட்டில் ஒரு உறுப்பினர் அப்படின்றதா தான் நம்ம பார்ப்போம். அப்படி நம்ம ஆசையாக வளர்க்கக்கூடிய நாய் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய அந்த வழியை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தான் இங்கே ஆசையாக வளர்த்த வளர்ப்பு நாய் உயிரிழந்ததை பார்த்து இவரால் தாங்கிக்கவே முடியல. அது தொடர்பான வீடியோவை தான் இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸ்ரீ பிரஷிஷ் அப்படின்றவர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு.